जीवन मुक्ति प्रदम देवम பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं. नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. திருக்கோவில் வளம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து பூஜை, பிரார்த்தனை, உற்சவம் போன்ற தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த இடத்தில் எதிர்மறை சக்திகளின் தாக்கம் குறைந்து நேர்மறையான சக்திகள் அதிகரித்து அந்த இடத்தில் வாழும் மக்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறார்கள். இந்த அளப்பரிய நன்மையை பூமிக்கு அளிக்கவே ஆழமான கருணையோடு அவதார புருஷர்கள் இதுபோன்று ஊர்வலமாக வருகிறார்கள். அவதார பெருநாள் விழா அன்று வாழும் அவதார புருஷரான பரமஹம்ச நித்யானந்தரும் அவருடைய லட்சக்கணக்கான பக்தர்களும் ஆயிரக்கணக்கான சந்நியாசிகளும் ஆசிரமவாசிகளும் அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுர பிரகாரத்திலிருந்து துவங்கி திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடம் வரை ஊர்வலமாக சென்றனர். இதில் நித்யானந்த தியானபீடத்தில் உற்சவ மூர்த்தியாக வழிபடப்படும் பார்வதி சமேத ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்தியும்
பரமஹம்சரின் பிரத்யக்ஷ மூர்த்தியும் தங்க கவசம் தரித்த அழகான பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள். ஒரு அவதாரம் இந்த பூமியில் அவதரிக்கும் தினமே இந்த பூமிக்கு விமோச்சனம் கிடைத்த நாள். அதை உணர்த்தும் வகையில் அன்று சர்வதேச நாடுகளிலிருந்து கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்களும் தங்களை மறந்து ஆடி பாடி ஆரவாரத்தோடு தங்களின் குலதெய்வமான பரமஹம்ச நித்யானந்தரின் அவதார திருநாளை கொண்டாடினர். இந்திய கலாச்சாரத்தில் கடவுள்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளான அலகு குத்தல், காவடி எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற வழிபாட்டு முறைகள் அவதார பெருநாள் திருவிழா அன்று பக்தர்களால் நிறைவேற்றப்பட்டு பரமஹம்சருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அலகு குத்துதலின் போது வலியோ இரத்தமோ வருவதில்லை. அதற்கு பதிலாக நம்முடைய மூலாதார சக்கரத்தை மலரச் செய்து அளப்பரிய சக்தியான குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கப்படுகிறது. அன்று சிறிய எலுமிச்சை பழ அழகு முதல் மிகப்பெரிய வேல் அலகு வரை பக்தர்கள் ஆனந்தத்தோடு குத்திக்கொண்டு வந்தார்கள். குருநாதரின் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் செய்யப்படும் போது தங்களுக்கு வலியோ இரத்தமோ வருவதில்லை. ஆனந்தத்தோடு அவர்கள் சொல்வது நம்மை வியக்க வைக்கிறது. முளைப்பாரி எடுத்தல். முளைப்பாரி எடுத்தல் என்பது தங்களின் நிலத்தில் விளையும் முதல் பயிரை விளைந்த மண்ணோடு எடுத்து வந்து விவசாயம் செழிக்க வேண்டும் என பிரார்த்தித்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது இன்றும் கிராமங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் பழமை வாய்ந்த பிரார்த்தனை முறை. அதே போல அன்றும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தலின் மூலம் தங்களின் நன்றிகளை சமர்ப்பித்தனர். தீச்சட்டி எடுத்தல். மண் சட்டியில் தீயை இட்டு அதை உள்ளங்கைகளில் பக்தியோடு ஏந்திக் கொண்டு ஆடி வருவது இந்து கலாச்சாரத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை முறை. நமக்கு இருக்கும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா பயங்களையும் முற்றிலுமாக நீக்கி பய உணர்வால் பாதிக்கப்படும் சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தை மலர்த்துகிறது. கனமான காவடியை தோள்களில் ஏந்தி ஆடி வருவது ஒரு விதம். விமான காவடி என்று தலை முதல் கால் வரை கம்பிகளால் துளையிட்டு கயிறை வைத்து கட்டி அந்தரத்தில் பறப்பது இன்னொரு விதம். இது நம் உடலில் வலியை கடக்கும் சக்தியை அதிகரிக்கிறது. நம் உடலிற்கு தொடர்ந்து சக்தியை உற்பத்தி செய்யும் விசுத்தி சக்கரத்தை மலர்த்துகிறது. பால்குடம் ஏந்தி வருதல். பால் எவ்வளவு தூய்மையானதோ அதே போன்று என் உள்ளத்தில் உன் மீது வைத்திருக்கும் பக்தியும் தூய்மையானது என்பதை உணர்த்தும் பாங்காக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பால்குடம் சுமந்து பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்த எல்லா பிரார்த்தனைகளையும் பரமஹம்சரின் பாதங்களுக்கு காணிக்கையாக்கி தங்களின் ஆழமான நன்றிகளை சமர்ப்பித்தனர். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இந்த இனிமையான இயற்கையான வாழ்க்கை முறை, நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள், நம்ம நாட்டினுடைய சமூக அமைப்பு ஆழ்ந்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை வெறும் சில 1000 காவல் நிலையங்கள் நடத்த முடிகின்றது. காரணம் வேற ஒண்ணும் இல்லை, நமக்குள்ளேயே செல்ஃப் சஸ்டெய்னிங்கான ஒரு இனிமையான ஸ்ட்ரக்சர், பாரம்பரியமான அமைப்பு உருவாகிவிட்டது.
அந்த அமைப்பை அழிக்காதவரை நம் நாட்டின் சமூக சூழ்நிலையும் ஸ்திரமாக இருக்கும். அதை அழிக்க துவங்கி விட்டோமானால், நம்ம அறியாமலே அதை அழிக்க துவங்கி விட்டோம் அப்படின்னா மிக கொடுமையான இம்பேலன்ஸ் நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த சமூக கட்டமைப்பு, சீரமைப்பு, இந்த கடவுள்ங்கிற கருத்து, ஞானம்ங்கிற கருத்து, ஆன்மீகம்ங்கிற கருத்து, இந்த கருத்துக்கள் எல்லாம் நமது சமூகத்தை இனிமையாக இயக்குகின்ற அச்சாணிகள். சின்ன வார்த்தைகள், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவை பத்தி என்ன எல்லாரும் சொல்லுவார்கள், இது போதும். இந்த மாதிரியான கருத்துக்கள், சத்தியங்கள் மூலமாகத்தான் நமது சமூகம் நேரடியாக சமச்சீரான நிலையிலே இருக்கின்றது. ஸ்டேபிள் ஃபேமிலி, அதுதான் நம்முடைய சமூகத்தை சமச்சீராக வைத்திருக்கின்ற சத்தியம். எம்பெருமான் அதுதான் சொல்றாரு. இது புகழை அளிக்காது. ஏன்னா சத்திரியனுக்கு புகழ்தான் அடிப்படை, வைஷ்யனுக்கு பணம் அடிப்படை, பிராமணனுக்கு ஞானம் அடிப்படை, சத்திரியனுக்கு புகழ்தான் வாழ்வின் ஆதாரம். மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் அந்த கருத்துத்தான் வாழ்வின் ஆதாரம். அதனால இது புகழை தராதது. அர்ஜுனா, விழித்துக்கொள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः. அந்த ஸ்ருதிங்கிற மிக உயர்ந்த சத்தியங்களை சொல்லாமல் அந்த சத்தியத்தை உணர்ந்தவன் எந்த செயலை செல்வானோ அந்த செயலை மட்டும் சொல்வது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் அந்த தர்மத்தை தான் இப்பொழுது கடைபிடிக்கிறார். எடுத்த உடனே அவன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஆன்ம ஞானத்தையோ ஜீவன் முக்தி சத்தியத்தையோ சொல்லல. அப்பா, நீ இப்ப இருக்கிற நிலையில் நீ என்ன செய்யணும்? ஒரு ஜீவன் முக்தனா நீ மாறணினா, குழப்பமில்லாத மனிதனாக நீ இருந்தால், நீ மிக உயர்ந்த மனநிலையிலே இருந்தால், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்கிறேன் செய். நேரடியான விடையாக அளிக்கின்றார். அர்ஜுனன் தன்னுடைய மன அமைப்பிற்கு ஏற்றார் போல வேதாந்த ரகசியங்களையும் ஞான கருத்துக்களையும் வளைத்து விளையாடுகிறான். இதைத்தான் பந்த வைராக்கியம்னு சொல்லுவோம். அது தன்னுடைய சோம்பல்தனத்துக்கும் தன்னுடைய ஆசை அச்சங்களுக்கும் ஏத்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக கருத்துக்களை வளைத்து கொண்டு நம்முடைய கருத்துக்கு அதை பலமாக மாற்றிக்கொள்ளும் முயற்சி. நம்மை நாமே சீரழித்துக் கொள்ளுகின்ற, பந்தப்படுத்திக் கொள்ளுகின்ற எல்லா கருத்துக்களுமே பந்த வைராக்கியம். நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து, உலகத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்து, கடவுளை பத்தி வச்சிருக்கிற கருத்து, இது உங்களை மேலும் மேலும் சுதந்திரமாகவும் ஆனந்தமயமாகவும் மாற்றுமானால் நீங்கள் தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாம மேலும் மேலும் அது உங்களை பந்தத்திற்குள்ளும் துக்கத்திற்குள்ளும் மாட்டிக்கொண்டே செல்லுமானால் நீங்கள் மூட நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். இதைத்தான் பந்த வைராக்கியம்னு சொல்றேன். அர்ஜுனன் தான் எப்பொழுதோ படித்த எல்லா வேதாந்த கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் பந்த வைராக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காக உபயோகிக்கின்றான். அதனால்தான் சொல்றான், நான் சன்னியாசியா போறேன், நான் காட்டுக்கு போயிடுறேன், இவங்களெல்லாம் சாகடிச்ச பிறகு உலகமும் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு என்ன உபயோகம் இருக்கு, வேண்டாம். துறவியைப் போலவும் வாழ்க்கையை வேண்டாம் என்பவனைப் போலவும் ஏதோ எல்லாவற்றையும் கடந்தவனைப் போலவும் பேசத் துவங்குகிறான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவன் பேசிக்கொண்டிருப்பது எம்பெருமானிடம். எம்பெருமானுக்கு இரண்டு விஷயங்களும் உண்டு. ஒன்று ஆழ்ந்த அறிவு, இன்னொன்று அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்காவிட்டாலும் மிகவும் பொறுமையோடு எடுத்துச் சொல்லுகின்ற ஆழ்ந்த கருணை. இந்த இரண்டும் நிறைந்த எம்பெருமான் அதிர்ஷ்டவசமாக அங்கு இருந்ததனால் சத்தியம் அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகின்றது. நாம பெரும்பாலான நேரத்தில் என்ன பண்றோம், கடவுள்கிட்ட விளையாட முயற்சி பண்றோம். அர்ஜுனன் அதான் பண்றான், அதான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன கதை.
ஒரு விஞ்ஞானி போய் கேட்கிறாரு, கடவுளே 10 லட்சம் வருஷம் உங்களுக்கு எவ்வளவு நாள்? கடவுள் சொல்றாரு, 10 லட்சம் வருஷம் எனக்கு ஒரு நிமிஷம்பா. விஞ்ஞானி கேட்கிறாரு, மனுஷங்களுக்கு 10 லட்சம் டாலர்னா அது உங்களுக்கு எவ்வளவு? அவர் சொல்றாரு, அது ஒரு பைசாப்பா. கடவுள் சொல்றாரு. விஞ்ஞானி கேட்கிறாரு, கடவுளே 10 லட்சம் டாலர் உங்களுக்கு வெறும் ஒரு பைசான்னா எனக்கு ஒரு பைசா கொடுங்களேன். கடவுள் சொல்றாரு, கவலையப்படாத, ஒரு நிமிஷம் பொறுத்துரு அப்படின்னாரு. அவ்வளவுதான். கடவுளிடமே வார்த்தை விளையாட்டிலே ஈடுபடுகின்றான் அர்ஜுனன். வேதாந்த சத்தியங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையின் உயர்நிலைக்கு நம்மை நாமே எடுத்து சென்றால் அதற்கு பேர் யுக்த வைராக்கியம்னு பேரு, தெளிவு. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. எதிரிகளை அழிப்பவனே, எதிரிகளை வாட்டுபவனே, எழுந்தனில் என்று அர்ஜுனனை நோக்கி கிருஷ்ணன் அறைகூவல் விடுக்கின்றான். ஒவ்வொரு சமூகமுமே அந்தந்த சமூகத்திலே தோன்றிய அவதார புருஷர்கள் கொடுத்த சத்தியத்தை கேட்டால் உருப்படும். அதாவது அவதார புருஷர்கள் ஏன் வராங்கன்னா, மனிதனுடைய அடிப்படையான குணத்துல பேலன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்பொழுது அவனை திரும்பவும் பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் அவதார புருஷர்கள் வருகிறார்கள். நம்ம சமூகத்துல அளவுக்கு மீறின சோம்பல்தனம் அந்த சோம்பல்தனத்தை ஞானம்னு நினைக்கிற பந்த வைராக்கியத்துல சிக்கி இருந்தோம். அதுல இருந்து எடுத்து பேலன்ஸுக்கு எடுத்துட்டு வர வேண்டிய வேலையை செய்வதற்காகத்தான் கிருஷ்ணர் வந்தார். ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்திலே வருகிற அவதார புருஷர்களை, அவர்களுடைய வார்த்தைகளை அந்த சமூகம் மதித்திருக்குமானால் உலகம் சமநிலையில் இருந்திருக்கும். நம்ம சமூகத்துல எம்பெருமான் சொன்ன, கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நின்று சொன்ன செய்தியை கேட்காம நாம அழிஞ்சோம். மேலை நாட்டு சமூகத்துல ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு இயேசுநாதர் சொன்ன கருத்தை கேட்காமல் அவர்கள் அழிந்தார்கள். ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த அவதார புருஷருடைய செய்தியை கேட்காமல் சீரழிந்தது. அவங்களுக்கு போர்க்குணம் அதிகம்னு தெரிஞ்சதால்தான் இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு சொன்னார். அவர்கள் அந்த உண்மையை உள்வாங்காமல் போராலேயே அழிந்தார்கள். நாம என்ன பண்ணோம்? நம்மை காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட மூளையை உபயோகப்படுத்தாமல், அந்த அளவுக்கு கூட உணர்வுக்கு வராமல், தெளிவுக்கு வராமல், கிருஷ்ண பரமாத்மாவின் செய்தியை கேட்காமல் நாம் அழிந்தோம். 2 எக்ஸ்ட்ரீம். அந்தந்த அவதார புருஷர்களுடைய செய்தியை அந்தந்த சமூகங்கள் கேட்டால் அந்த சமூகங்கள் மேல்நிலை அடையும், உயர்நிலைக்கு வரும். இங்கு எம்பெருமான் மனத்தில் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில்னு சொல்றார். அடுத்த வார்த்தையில் தான் எம்பெருமான் ஸ்மிருதியிலிருந்து ஸ்ருதிக்கு செல்லுகிறார். அதாவது
அவருடைய ஜீவன் முக்த ஞானத்தினாலே அர்ஜுனன் என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தை சொல்லிடுறார். இப்ப சொன்ன சத்தியத்தை எப்படி இவர் உணர்ந்தார் காரணங்களை சொல்ல துவங்குகிறார். அந்த சத்தியத்துக்கு பின்னாலே இருக்கின்ற சாஸ்திரங்களை சொல்ல துவங்குகிறார். எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலிலே இளமையும் வாலிப பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகின்றது. இந்த விஷயத்தில் வீரர்கள் கலங்குவதில்லை, தீரர்கள் கலங்குவதில்லை. எம்பெருமான் அருமையான ஒரு வார்த்தையை வைக்கின்றார். தீரர்னு சொல்றாரு. வீரன்னு சொன்னா உடலால் மட்டும் பலம் வாய்ந்தவன். தீரன்னு சொன்னா உடல் மட்டுமல்லாமல் புத்தியினாலும் பலம் வாய்ந்தவன். கிருஷ்ணனுக்கு எம்பெருமான் சொல்றார், அப்பனே நீ உடலால் மட்டும் பலம் வாய்ந்தவனாக இருக்கக்கூடாது, புத்தியினாலும் பலம் வாய்ந்த தீரனாக மாறுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல அதனால சொல்றாரு தீரஸ்தத்ரண முஹ்யதி தீரஹா. சம்ஸ்கிருதத்திலே தீன்னு ஒரு வார்த்தை உண்டு. தீ அப்படின்னா என்னன்னா புத்தியினுடைய மிக உயர்ந்த சூக்ஷ்மமான ஒளி. இந்த தீரத்தன்மையை உடையவன் கலங்குவதில்லைன்னு சொல்றார். அந்த தீரத்தன்மைனா என்ன? தீ அதனுடைய சாரத்தை அளிக்கின்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. வெறும் உடல் பலம் மட்டும் இருந்து புத்தி பலம் இல்லைன்னா மிருகம் மாறி வாழ்வார்கள். பகவத்கீதை 3 விதமான பலங்களை சொல்லுகின்றது. உடல் பலம், புத்தி பலம், ஆன்ம பலம். உடல் பலம் மட்டும் இருந்து புத்தி பலம் இல்லைன்னா மிருகங்களைப் போல வாழ்வார்கள், ரவுடிகளாக மாறிவிடுவார்கள் மக்கள். மிருக வாழ்க்கை. புத்தி பலம் மட்டும் இருந்து உடல் பலம் இல்லை என்றாலும் ஒரு விதமான இந்த வரட்டு விஞ்ஞானிகளாக மாறிவிடுவார்கள். எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க, ஆனா உடலால இயங்க முடியாது. அதுவும் பத்தாது, அதை தாண்டி தீயையும் தாண்டி தீரனாக மாற வேண்டும். உடல் பலம், புத்தி பலம், ஆன்ம பலம், 3 பலமும் ஒன்றானவர்களாக இருக்க வேண்டும். இந்த சூத்திரத்திலே எம்பெருமான் அர்ஜுனனுக்கு புத்தி பலத்தையும் ஆன்ம பலத்தையும் அளிக்கின்ற சத்தியங்களை சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை இன்டலெக்சுவலா மட்டும் கேட்டீங்கன்னா புத்தி பலம் வரும், உணர்வாலே உணர்ந்தீர்களானால் ஆன்ம பலம் வரும். இது ஒரு ஆழமான சத்தியத்தை பகவான் எம்பெருமான் இங்கு திறக்கின்றார். தேகினோஸ்மின்யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முஹ்யதி. எப்படி ஜீவனுக்கு இந்த உடலிலே இளமையும் வாலிப பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பகவத்கீதையின் மொத்த சாரமும் இந்த சூத்திரம். உண்மை என்னன்னா இந்த ஒரு சூத்திரம் புரிந்தா மரணத்தினுடைய அடிப்படை ரகசியம் புரிந்துவிடும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.nityananda.org. உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஏன் நாம மரணத்தை பார்த்து பயப்படணும் தெரியுதா? 2 விஷயம். அடுத்து எங்க போக போறோம்னு தெரியாது, அது ஒண்ணு. 2வது, ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச சொத்து சுகம் உறவுகள் வீடு கணவன் மனைவி இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். இப்போ தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பூதம் பெருசு.
அன்னோன் ஏஞ்சலை விட தெரிஞ்ச டெவில் பெருசுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அட்லீஸ்ட் இது கூட குப்பை கொட்டி வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல வரப்போறது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் இருக்கிறதோட வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம பவுண்டரி இது, அவங்க பவுண்டரி அதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம். இதை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா விட்டுட்டு போனா திரும்பவும் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும். பெரிய வேலை. டிஸ்கண்டினியூட்டியை பத்திய பயமும் போக போற இடத்தோட அன்னோன் ஃபியர், இந்த ரெண்டும் தான் மரண பயத்தினுடைய ஆழமான பயம். அந்த இரண்டு பயங்களையும் எம்பெருமான் மிக தெளிவாக இந்த சூத்திரத்திலே உடைக்கின்றார். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.